வணக்கம். இன்றைக்கி நம்ம இட்லி மாவு வச்சு ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீபி கிச்சன் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இதுக்கு இட்லி மாவு மட்டுமே போதும். நமக்கு தேவையான அளவு இட்லி மாவு எடுத்துக்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு 4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். கடுகும் ஜீரகமும் பொரிஞ்சதும் ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை ஓரளவுக்கு வதக்கி விடலாம், ரொம்ப வதக்க தேவையில்லை. வெங்காயம் சேர்க்குறதுக்கு முன்னாடியே உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் சேர்க்கணும். வெங்காயத்தை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த எண்ணெயில் வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் இந்த எண்ணெயில் வறுபட்டதும் வெங்காயத்தை ஒன்றா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா செவந்துடுச்சு. இப்போ ஒன்றா சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். ஒன்றா வதக்கி விட்டு கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். மல்லித்தழை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கிண்டி விட்டு அப்படியே மாவில் சேர்த்துக்கலாம். இப்போது மாவில் ஒன்றா சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ ஒரு பணியாரக்கல் அடுப்பில் வச்சுருக்கேன். கல் சூடானதும் ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி மாவு ஒன்றா கலந்து வச்சுருக்கேன். இப்போ ஆயில் காஞ்சதும் சின்னதாக ஒரு குழிக்கரண்டியால் மாவை சேர்த்துக்கலாம். நான் சோடாப்பெல்லாம் எதுவுமே சேர்க்கலை. நல்ல பஞ்சு மாதிரி வரும் பணியாரம். அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது 2 நிமிஷத்தில் வெந்துடும். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட நல்லா ஈஸியாக பந்து மாதிரி வரும். நல்லா ஒரு பக்கம் திருப்பி விட்டு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போது லைட்டாக ஆயில் சேர்த்து ஒரு மூடி போட்டு வேக விடலாம். 2 பக்கமும் நல்லா வெந்து செவந்து வந்ததும் இப்போது எடுத்துக்கலாம். பணியாரம் ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்குது. வீட்டில் இட்லி மாவு இருந்தால் உடனே செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக வரும். 5 நிமிஷத்தில் சட்டுன்னு செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. இது ஸ்நாக்ஸாகவும் எடுத்துக்கலாம், டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி.